என்னங்க இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நாள்? மக்கு, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். கல்யாண நாளா? ம் மறந்துட்டீங்க? ஏன் தெரியலையே, மறந்துட்டேன். என்ன பண்ணலாம்? ஈவினிங் வரும்போது மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்தா போச்சு, வாங்கிட்டு வந்துடுறேன். ம் நம்ம மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் பண்ண விடாம பிரிச்சு வச்சுட்டோம். இனிமே சாந்தி முகூர்த்தம் பண்ண விடாம தடுக்கணும். நம்ம மருமகன் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடணும். வேலை கிளம்புறேன், போயிட்டு வரையில அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. போயிட்டு வருவா. ம் பா, வேலைக்கு போயிட்டு வந்துருப்பா. என்னங்க, நம்ம போன வாரம் படத்துக்கு போனோம்ல, அதில் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படத்துக்கு போகணுமா? என்ன படம்? அச்சோ மக்கு, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஒரு மேட்ரு சீன் கூட வந்துச்சே. எடுத்த உடனே மேட்ரு பண்ண மாட்டாங்க. மெதுவாக ஃபோர் ப்ளே பண்ணிட்டு அப்புறம்தான் மேட்ரு பண்ணுவாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோமா? எனக்கு மாதிரி வெக்கமா இருக்கு. என்னங்க உங்களுக்கு என்னங்க வெக்கம்? வாங்க. ஐயோ வாயா. ஆ ஆ எங்க அப்பா தான் கத்திக்கு இருக்காரு, கீழே வந்துட்டாரா? ஆளு வேற. என்னப்பா நைட் நேரத்துல பார்த்து போக மாட்டியாப்பா? எந்திரிப்பா. டேய், ஒரு கை பண்ணி. ஒழுங்கா புரி. பையப்பா, ஏப்பா அப்படி பண்ற? ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏய், உள்ள போ. படுப்பா. ஒரு வழியா இன்னைக்கு பிரிச்சுட்டோம். நாளைக்கும் வழி பிறக்கும். நம்ம தூங்குவோம். ஏய், ஏன் இப்படி பேய் மாதிரி உட்காந்துருக்க? என்ன நீ தூங்கலையா? போய் தூங்கு போ. என்னப்பா, என்ன சரியா இல்லையா? நிர்மலா, நிர்மலா, இங்க வா. அப்பாவுக்கு கை என்ன வலிக்குதான், தையில இருந்தா தேய்ச்சுடு. தேய்ச்சுடுன்னு இல்ல. பா, நான் வேலை கிளம்புறேப்பா. அவ தைலம் தேய்ச்சுடுவா. பாத்துக்கப்பா, போயிட்டு வரு. இருங்க, போய் தைலம் எடுத்துட்டு வர்றேன்.
ஏய், ஆமா, நேத்துக்கு நீ கீழே விழுறப்ப வலது கையில தானே அடிபட்டு இருந்துச்சு. என்ன இடது கை காமிக்கிற? நடிக்கிறியா? உன்னை இந்த வீட்ல இருந்து ஒழிச்சாதான் எனக்கு நிம்மதி. என் மருமக ஒரு அன்ன பறவை. ஏய், என்னங்க, நாளைக்கு எனக்கு பர்த்டே. அப்படியா? இப்போ ஈவினிங் வேலை முடிச்சப்ப பர்ச்சேஸ் பண்ண போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், என் அப்பா காலில் ஆசீர்வாதம். நான் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க மாட்டேன். ஏய், அப்பா கால ஆசீர்வாதம் சொல்லல, இல்லைன்னா சாயங்காலம் ஈவினிங் நாங்கள் கூட்டி போக மாட்டேன். அப்பா அப்பா கொஞ்சம் எந்திரி, எங்க வாங்க, கொஞ்சம் எந்திரிச்சு வாங்கப்பா, மருமலை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். என்ன அது? உங்க அப்பா இல்ல ரொம்ப கீழ்த்தனமா நடந்துக்கிறாரு. நமக்கு கல்யாணம் 1 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நமக்குள்ள நடக்க வேண்டிய எதுவுமே நடக்கல. அதுக்கு காரணம் உங்க அப்பா தான். ஏய் லூசு, இதெல்லாம் யதார்த்தமடி. எது யதார்த்தம்? நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம எப்பெல்லாம் நைட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோமோ அப்ப பார்த்து உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வலி வந்துருது. சரி, இப்போ நான் என்ன செய்ய? நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். நீங்க சும்மா யதார்த்தமா உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்களேன். அப்பா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கே தெரியும். சரி, நீ சொல்லவும் இந்த விஷ பறிச்ச என் கையில் எடுக்கிறேன். நான் இதே மாதிரி எங்கள் அப்பா நான் கேட்குறேன். ஆனால் எங்கள் அப்பா மேலதான் தப்பு இல்லைஞ்சுக்க, உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன். நீ வீட்டை விட்டு வெளியே போயிரியா? அவர் நல்லவரே கிடையாதுங்க. வாய் பேச முடியாததை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நடந்துக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் நல்லவரா இருந்தா எனக்கு டைவர்ஸே கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். செத்தடா மவனே, இந்த ஆளை நான் வந்து பாத்துக்கிறேன், நீ எதுவும் பயப்படாத. சரிங்க, எனக்கு புரியுது.
ஐயோ சின்ன பண்ணிட்டா உன் பையன்கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் விட்ரா. ஏய் ஏண்டா தெருவில் தெரிஞ்சவனை பெத்த அப்பா மாதிரி உன்னை தத்தெடுத்து வச்சிருந்தேனே, நீலாம் பண்ற காரியம் மாடாது. நீலாம் இங்க இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதடா. நீ எங்க உன்னை கூட்டு வந்து அங்க தெருவுக்கு எல்லாம் போயிடுறா. என் காதெல்லாம் உங்களுக்கு நீ தகுதியே இல்லாதடா. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீ அந்த ஆள் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல இதே என்னை பெத்த அப்பனா இருந்தா அப்படி பண்ணுவானா? தெருவில் தெரிஞ்சவனை கூட்டாந்தாலும் அவன் புத்தி வந்துருச்சு. விடுங்க, இந்நேரம் அந்த ஆள் தப்பு உணர்ந்திருப்பான்.